எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். நேற்று அந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் போது ஒரு டீட்டெயில் அப்டேட் போட்டிருந்தோம். நாம் எதிர்பார்த்த மாதிரியே ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் பங்களாதேஷ் அந்த நீதிமன்றம் அப்படின்றது ஒரு மரண தண்டனையை விதிச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமாக அந்த கலவரத்தை அடக்குமுறை மற்றும் மாணவர்களை கொன்னது இதுக்கான காரணம் அப்படிதான் சொல்லிட்டு, அதன் பிறகு பங்களாதேஷோடைய அந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் வந்து ஒரு பெரிய ட்விட்டர் பதிவை போட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீதி நிலைநாட்டப்பட்டுருச்சு இதுன்னு சொல்லி தெரிஞ்ச இங்கிலீஷில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அதன் பிறகு அவங்க இந்திய அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வமான கோரிக்கையை வைக்கிறாங்க. ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். 2 நாடுகளுக்கும் நடுவில் நாடு கடத்தல்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தப்படி இந்தியா ஷேக் ஹசீனா அவர்களை உடனடியாக ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு. அதற்கு பதிலுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஷேக் ஹசீனா அவங்களுடைய முன்னாள் பிரதமர் இந்தியாவில் இருக்காங்க, இந்த கோர்ட்டு தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம், பங்களாதேஷ் மக்களுக்கு இதோட என்ன நல்லதோ என்ன அமைதி நிலைநாட்டுறதுக்கு தேவையோ அதை இந்தியா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக அதுக்கான டிப்ளமேட்டிக்காக நம்ம உள்ளே போக தேவையில்லை. லிட்ரல் மீனிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்தியா வந்து மிடில் ஃபிங்கர் தான் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்களே சொல்லும் பொழுது, எனக்கு அல்லாஹ் தான் கடவுள் தான் உயிரை கொடுத்தாரு, அவருக்கு எடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் இந்த நீதிமன்றமே முதல்ல தப்பி, இது ஒரு கங்காரு கோர்ட்டு, என்னைய வந்து அரசு பதவியிலிருந்து வெளியேற்றினதுமே அரசியல் சாசனத்துக்கு முற்பட்டது. அதே மாதிரி இந்த இன்ட்ரீம் அரசாங்கம் அப்படின்றதும் தவறு. 4வது எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை அரசாங்கம் இல்லாமல் இருக்கும்போது அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்ன்றது 3 மாதத்துலேருந்து 6 மாத காலத்துக்குள்ளே தேர்தல் நடத்தி ஆகணும், அந்த சாசனத்தில் இருக்குது. இப்போது இந்த நாட்டோடைய வரலாறு என்ன? 1947 ஜின்னா இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டு போகும்போது இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. 2 தரப்புல இருந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு இங்கே அகதிகளாக வந்தபோது இந்த 2 இடத்துலையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த சைடே கொல்லப்பட்டாங்க. இங்கே பெங்காலிகள் என்ன நடந்துச்சு அப்படின்றத அதை வார்த்தையால் விவரிக்க விரும்பலை. இதுக்கான ஆவணங்கள் உறுதி செய்யப்பட வேணும், வரலாறுகள் உறுதி செய்யப்பட வேணும். இந்த அரசாங்கம் எதுவும் பண்ணுற மாதிரின்னு தெரியல. இப்போ அந்த ஹிஸ்ட்ரியை விட்டுட்டு அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா 71 இந்த 2 நேஷன் தியரி அப்படியே கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு அப்படின்னு சொல்லி தான் ஜின்னா பிரித்து எடுத்துகிட்டு போனாப்புல நாட்டை, அதுக்கு ஒரு தியரியும் கொடுத்தாங்க. அப்போது கிழக்கு பாகிஸ்தானும் மேற்கு பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்திருக்கணும், அது நடக்கலை. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒரு பெருவாரியாக தேர்தலில் ஜெயித்த பிறகும் கூட அவரை பாகிஸ்தான் பிரதமராக ஆக விடாமல் ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பெண்களுக்கு மேலே சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு வந்து உட்படுத்தப்பட்டு 30 லட்சம் பெங்காலிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ்காரங்க உயிரிழந்தாங்க. அதன் பிறகு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்தியாவுடைய துணையோட 13 நாட்கள் போராடி இந்திய இராணுவம் இவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து 1971 ஒரு தனி நாடாக பங்களாதேஷ் உருவாகுது. மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான்றது இல்லாமல் போச்சு. இதுதான் வரலாறு. இப்போது இந்த ஒரே வருடத்தில் மீண்டும் இது கிழக்கு பாகிஸ்தானாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டியது. ஒரு இன்சிடெண்ட்டாக நம்ம பார்ப்போம், இது ஏன் மீண்டும் கிழக்கு பாகிஸ்தானாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த நாட்டை காப்பாற்றிய சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அவங்களுடைய தேச தந்தையான ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட வீடு தகர்க்கப்பட்டிருக்கு, அவருடைய சிலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு, அவருடைய வீடு கொளுத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய கட்சியான பங்களாதேஷ் அவாமி லீக் பார்ட்டி இந்த தேர்தலேருந்தே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, அரசியல் கட்சிக்கு தடை இருக்குது. அதே மாதிரி ரஹ்மான் அவர்களுடைய அந்த உருவம், அவங்களுடைய நாணயங்கள் ஆரம்பித்து அவங்களுடைய கேலண்டர்லேருந்து எல்லாமே இருக்கும், அது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவரை காரணமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், குறிப்பாக இந்துக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. எந்த அமைப்பு இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் ஆதரவு அமைப்பாக அந்த காலத்தில் இருந்துச்சோ, ரஜாக்கர் இருந்தாங்களோ, அதை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி மீண்டும் ஃபுல் பவரோடு இருக்குது. அதுதான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜமாத்துல் இஸ்லாமி. ஜமாத்துல் இஸ்லாமியோடைய ஆரிஜின் அப்படின்றது பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் தொடர்பில் இருந்த அவங்க ஷேக் ஹசீனா போன பிறகு தடை நீக்கப்பட்டு
இன்னைக்கு கம்ப்ளீட்டான ஒரு டாமினன்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக ஒரு ரேடிக்கல் ஃபோர்ஸாக அங்கே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இவங்க தான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அகமதியாக்கள் இஸ்லாமியர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் எப்படி அகமதியாக்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டாங்களோ அதே டெம்ப்ளேட்டை எக்ஸாக்டாக இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1971 அன்னைக்கு இருந்த முக்தி வாகினி குழுவோ இல்லை அவங்களோட இராணுவத்து குழுவோ இல்லாமல் இந்த அமைப்பு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம். இதில் எஜுகேட்டட் எலைட்ஸில் ஆரம்பித்து அதோட கீழ்மட்ட தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே ஷரியா சட்டத்தை பங்களாதேஷில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜனநாயகம் அப்படின்றது நம்ம இதுக்கு உதவாது, இது நம்ம நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு சொல்லி சொந்த மக்கள் இஸ்லாமியர்களான அகமதியாக்களே இன்னைக்கு வந்து அவங்கள எதிர்த்து இன்னைக்கு போராட்டம் பண்ணி அவங்கள வந்து கலவரத்துக்குள்ள ஒரு அச்சமுள்ள ஒரு உணர்வோடு வாழக்கூடிய ஒரு தருணத்தில் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போது இந்த ப்ரோ பாகிஸ்தான் எலிமெண்ட் அப்படின்றது பங்களாதேஷோட சுதந்திரத்துக்கு பிறகும் அந்த இடத்துல இருந்துச்சு. ஏன்னா அந்த 71 பிறகு இவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் முதல்ல பண்ணியிருக்க வேண்டியது இந்த பாகிஸ்தான் ஆதரவாளர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கணும். அந்த இடத்துல விடாமல் விட்டு தான் இந்த செகண்ட் ஐடியா ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட காணாமையே போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு இளைஞர், உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது பாப்புலேஷன் வர்சஸ் இதை நான் பெர்சன்டேஜில் சொல்கிறேன் பங்களாதேஷ். இப்போது இந்த 2024 நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், வன்முறை, மாணவர் போராட்டம், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அமெரிக்காவிலேருந்து சோரோஸில் ஆரம்பித்து பில் கிளின்டன் ஃபவுண்டேஷன் எப்படி இதுக்கு வந்து கொடுத்தாங்க, ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்க, எப்படி இதை ஆர்கெஸ்ட் பண்ணாங்க, அது பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவும் அமெரிக்காவுடைய அன்றைய ஜனாதிபதி ஜோ பைடன் நடத்தி முடித்தார். இப்போது சாம்பிள் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணப்படுது அப்படின்ட்டு. 2024 இந்த போராட்டம் நடக்கும்போது ஜூலை மாதம் போலீஸ்காரர்கள் மேலேயும் குண்டடிப்படுது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலேயும் குண்டடிப்பட்டு 2 தரப்புலையும் இறக்குறாங்க. 2 பேருமே இறக்கிறதுக்கான அந்த துப்பாக்கியோட தோட்டம் ஒரே ஒரு தோட்டம் தான், ஒரே ரைஃபிள்லேருந்து வந்தது தான் ஃபாரன்சிக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அந்த ஸ்னைப்பர் வந்து வச்சு சுட்டது யார், ஒரு கொஸ்டின் மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் 5 ஷேக் ஹசீனா வெளியில் வராங்க. அது வரைக்கும் முகமது யூனிஸ் யாருன்னே தெரியாது. இந்திய அரசு பத்திரிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய பத்திரிகைகள் எல்லாமே இதை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. 9 வந்து அரசை டேக் ஓவர் பண்ணுறாப்புல. அப்போ முகமது யூனிஸ் வந்து ஏற்கனவே இந்த தேதியில் இதெல்லாம் நடக்கும் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பொலிட்டிக்கல் வேக்குமோ இராணுவத்துக்கான ரீகன்சிலேஷனோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மிச்ச அரசியல் கட்சிகளோ ஒரு கூட்டு கேபினெட், இன்ட்ரீம் கேபினெட்டை உருவாக்கி அரசை நடத்தி ஒரு தேர்தல் நோக்கி போயிருக்கணும். அதுவுமே அங்கே வந்து நடக்கலை. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா யூனிஸ் அங்கே ரெடியாக உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. இந்த போன விடனே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யாரும் பவருக்கு வந்துடக்கூடாது, இராணுவத்துக்கிட்டையும் பவர் போயிடக்கூடாது, அரசியல் கட்சிகள்கிட்டையும் பவர் போயிடக்கூடாது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பிகிட்டையும் பவர் போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கைப்பாவையாக இருக்கக்கூடியவங்கள உள்ளே கொண்டு வராங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் இந்த தீர்ப்பில் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, இது ஏன் செல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நியதிப்படி குற்றம் சாட்டப்பட்டவரும் இருக்கணும், பாதிக்கப்பட்டவரும் இருக்கணும். குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட விசாரணைகள் கேட்கணும், நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான விசாரணை இல்லை. ஷேக் ஹசீனா இல்லாமையே, ஷேக் ஹசீனாவை விசாரணைக்கு உட்படுத்தப்படாமையே இந்த தீர்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா இவ்வளவும் அன்பாப்புலர் லீடர் கிடையாது. 40% மக்கள் இன்றைக்கும் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி காவல்துறைக்கும் ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு பக்கம் மிகப்பெரிய போராட்ட களமாக பங்களாதேஷ் மாறி இருக்கு. அந்த மாணவர்கள் யூனிஸுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் யூனியன்ல இருந்து ஒரு கணிசமான பேர் இந்த யூனிஸோட ரெஃபரண்டத்தை ஏற்றுக்காம அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜமாத்துல் இஸ்லாமி அகமதியாக்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஒரு கலவர பூமியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இந்த ரெஃப்யூசல், அதாவது இன்னும் நாங்கள் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா அஃபிஷியலாக சொல்லலை, பட் இந்தியா ஒப்படைக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, பங்களாதேஷோடைய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, அதுவும் ஒரு மிடில் ரேங்கில் இருக்கக்கூடிய கர்னல் லெவல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில், இந்தியா ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்காட்டி இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகளுக்கு இங்கேருந்து பயிற்சி கொடுத்து நாங்கள் உள்ளே அனுப்புவோம். மிக முக்கியமாக அதே சமயம் இப்போ இந்த எல்லை மாநிலங்களாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், அசாம், திரிபுரா போன்றதில் வெஸ்ட் பெங்காலில் இப்போ தேர்தல் வரப்போகுது.
எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கெடுப்பு சரிபார்க்குதல், வாக்குப்பதிவு, அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடவடிக்கை அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பங்களாதேஷி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து சாரையாக இன்னைக்கு கிராஸ் பண்ணி பங்களாதேஷ்குள்ளே போகிறாங்க. ஊடகங்கள் போய் நேரடியாக பேட்டி எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பங்களாதேஷுக்கு ஏன் திரும்ப போகிறீங்க, உங்கள்கிட்ட இங்கே எஸ்ஐஆர் நடக்குது, நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகள் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, நாங்கள் போயிட்டு அப்புறம் இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே திரும்ப வரோம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு நாடு நம்ம வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு மாநில அரசு திருமதி இவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையிலையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு எதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோஆர்டினேஷன் இல்லாத போது எவ்வளோ பெரிய ஒரு கேப் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். அரசியல் என்பது வேற, நாட்டுடைய பாதுகாப்பு என்பது வேற. இந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸுமே நம்ம பண்ண முடியாது. ஒரு மோசமான தருணத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கு. லா அண்ட் ஆர்டர் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகக்கூடிய நிலைமையில் போயிட்டுருக்கு. அவங்களுடைய வங்கிகள் திவாலாகி இப்போ அந்த வங்கிகளை மெர்ஜ் பண்ணக்கூடிய வேலையை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. 4 பில்லியன் அளவுக்கான பணம் அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த வங்கிகள் கொலாப்ஸ் ஆகுது. வரவு எதுவுமே கிடையாது, செலவு மட்டும்தான் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷோட இராணுவம் ஒருவேளை டேக் ஓவர் பண்ணியிருந்ததுனா கூட மேபி ஒரு கொஞ்ச நாள் அது அமைதியாக இருந்திருக்கும். பங்களாதேஷ் இராணுவம் 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று ஷேக் ஹசீனா அவர்களுக்கு லாயலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலிதா ஜியா அவர்களுக்கு லாயலாக இருக்கக்கூடிய ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இராணுவத்திலே ரொம்ப ரேடிக்கலைஸ் ஆகி இந்த ஜமாத்துல் இஸ்லாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது ஒன்று. ஸோ இப்போது இந்தியாவுக்கு சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. ஷேக் ஹசீனா இந்த தேர்தலில் பங்கு பெறணும், அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு கிடையாது. முகமது யூனிஸுக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முகமது யூனிஸை இந்தியாவால் ஒரு ஆளாக மதித்து இவனை நம்பி நம்ம உட்கார வச்சு பேச முடியாது. அதனால தான் இது நாள் வரைக்கும் நம்மளுடைய பிரதமர் வந்து மோடி அவர்கள் சந்திக்கவே கிடையாது. பிஎன்பி நாளைக்கு ஒரு வேளை பவர் வந்துச்சா, ஓகே பிஎன்பி கூட நம்ம உட்காந்து பேசலாம். கடந்த காலகட்டங்கள்லையுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவங்க டொமஸ்டிக் எடுத்திருந்தா கூட பிஎன்பி கிட்ட நம்ம பேசியிருக்கோம். நாளைக்கு ஜமாத்துல் இஸ்லாமி கிட்ட போயிருச்சு ஆட்சி அதிகாரம் நேரடியாகவோ மறைமுகமோ அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா பாகிஸ்தானுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா அது இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோ ஹசீனா அவாமி லீக் மற்றும் ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு இது பக்கம் ஒரு இதில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கோபால்கஞ்ச், டாக்கா போன்ற நகரங்களில் இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ யூனிஸோடைய இந்த டேஞ்சரஸ் கேம் ஒரு நாட்டை ஒரே வருடத்தில் வளர்ச்சி பாதையில் இந்தியாவை விட அதிகமான வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருந்த நாடு, இந்தியாவை விட தனிநபர் வருமானம் அதிகமாக இருந்த நாடு, ஒரு டெக்ஸ்டைலில் சிறந்து விளந்தாங்கின ஒரு நாடு இன்றைக்கி ஒரு வருட காலத்தில் கெட்டு குட்டிச்சோராக போனதுக்கு இந்த யூனிஸ் அப்படின்ற இந்த ஆள் தான் காரணம். ஒரு நாட்டு மக்கள் தங்களுடைய பிரச்சனையை அரசியல் ரீதியாக தீர்வு காணாமல் தெருவில் வந்து போராட்டி இந்த அனார்கிசம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வன்முறை மற்றும் இதை கையில் எடுத்து புரட்சி இறைச்சின்னு சொல்லி இவங்க திரைப்பட நடிகர்கள் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆடில் நடிக்க போயிடுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்கும். இப்போ 4 பிரச்சனைகள் இந்தியாவுக்கு. ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் இன்னும் அதிகமாகும். அது நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது, ஷேக் ஹசீனாவை ஒப்படைச்சாலும் இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு தீர்வு வருமா அப்படின்னா வராது. 3வது, ஜமாத்துல் இஸ்லாமியோடைய இந்த ரீசர்ஜன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் மற்றும் அஸ்ஸாமில் அதோட பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 4வது, இப்போ இந்த குண்டுவெடிப்பு டெல்லியில் இருந்த குண்டுவெடிப்பிலேயே பங்களாதேஷ் ஒரு லிங்க் வருது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்கீங்க. அதை பற்றியான செய்திகள் வருது, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி பேசுவோம். ஸோ அந்த மாதிரியான தாக்குதலில் இன்னொரு பக்கம் ஒரு எல்லையில் ஒரு பதட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5வது எடுத்தீங்கன்னா, இந்த நாடு சிவில் வார் மாதிரியான சுச்சுவேஷனில் போக ஆரம்பிச்சதுன்ற போது லட்சக்கணக்கான அகதிகள் உள்ளே வருவாங்க. இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் இருந்த அரசு கிட்டத்தட்ட 30 லட்சம் அகதிகளை நம்ம அந்த காலத்திலே சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கி அந்த அகதிகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதற்கான பாலிசி என்ன, அதற்கான சட்டம் என்ன, எங்கே இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பிரச்சனை நடக்கும்போது வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷனும் நடக்குது. ஸோ இதில் பாலிட்டிக்ஸும் அதிகமாக உருவாகியிருக்கு. கிழக்கு மேற்கு பகுதிகளில் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருந்ததோ இப்போது அதே அளவுக்கான பிரச்சனைகள் நம்மளோட கிழக்கு எல்லையிலையும் பார்க்க முடியுது. ஒரு இராணுவம்
93,000 வீரர்களை வந்து சரண்டர் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு தனி நாடை உருவாக்கி கொடுத்தது குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதையாக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை நோக்கி தான் பங்களாதேஷ் போகுது. இந்த நாட்டை இன்னும் உன்னிப்பாக நம்ம கவனித்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.